கைரேகையை நான் நம்புவதில்லை. ஏன் அப்படின்னா கை இல்லாதவனுக்கும் வாழ்க்கை இருக்கு. அப்ப கைரேகை இப்ப கைரேகையினால ஒருத்தனுக்கு வாழ்க்கை அமையுது அப்படிங்கிறத யாரும் சொல்லலை. சரியா புரிஞ்சுக்குங்க. கைரேகை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கண்டறிவதற்கான ஒரு கருவி. அதுபோலவே ஜாதகம் என்பது சரியா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எதுக்காக ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு இருக்க பயத்தை போக்கிக் கொள்வதற்காகத்தான் ஜாதகம் பார்க்குறோமே தவிர புதுசா இல்லாத ஒன்றை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரதுக்கு ஜோசியம் பார்க்கல. சரியா புரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு ஜாதகத்தை எப்போது பார்க்கணும்னா அப்போ 10th முடிக்கிறாரு. 10th முடித்த உடனே சார் இவர் என்ன குரூப் எடுக்கலாம், இவர் என்ன மாதிரி ஒரு ஃபீல்டுக்குள்ளே இவர் போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஜோசியம் பார்க்கலாம். அவர் சார் நான் டாக்டர் தான் படிக்கணும், ஜாதகத்தில் இருக்கா சார் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஏதாச்சும் ஒரு பரிகாரம் சொல்லுங்க சார் அப்படின்னா ஊரில் போய் பூரா டாக்டர் ஆயிடலாம்ல, பரிகாரம் செஞ்சு அந்த ஜோசிக்காரன் மகனும் டாக்டர் ஆயிடலாம்ல. அது முடியாது. உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள், இருந்தால் அதுக்கு முயற்சி எடுங்க. பெண்களுக்கு நீங்கள் சொல்கிறது சரிதான். 11th 12th வரைக்கும் இந்த 8வது 9வது படிக்கிறவே பெண்கள் ருதுவாகிறாங்களே சார், குழந்தை வயசுக்கு வந்துருது, அதுக்கு எது ஜாதகம் எழுதணுமா, அதனால ஏதாச்சும் மாறுமா? ஒரு பெண்ணினுடைய விதி. ஏன் அந்த ருது ஜாதகங்கள் எழுதுனாங்க அப்படின்னா திருமணம் நடக்கும் பொழுது அல்லது திருமணம் தாமதமாகும் பொழுது, வேலை தாமதமாகும் பொழுது, வெளிநாட்டுக்கு போகும் பொழுது, இது மாதிரி வாழ்க்கையில் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. தொடர்ச்சியாக நம்ம நிறைய தகவல்களை இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம். ஆன்மீகம் தொடர்பான, ஜோதிடம் தொடர்பான தகவல்களை. இன்றும் நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு, சார் எதுக்கு ஜாதகம் பார்க்கணும், எப்பெல்லாம் பார்க்கணும்? மக்களுக்கு நிறைய குழப்பம். எதுக்கு எடுத்தாலும் தூக்கிட்டு ஜோசிகாரங்களை பார்க்க ஓடுறோமே. சிலர் ஓடுறாங்க, சிலருக்கு ஜாதகம் பார்க்கணுன்ற எண்ணம் கூட வரதில்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தையே நிற்கலைங்க, பையனுக்கு தள்ளி போயிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொது இடத்துக்கு போகிறப்ப பேசுகிறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்லுவார், அவர்கிட்ட ஜாதகம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நேரங்களா அது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யாரும் சொல்லணும்னு அவசியம். இந்த ஆளே நிம்மதியாகவே இருக்க மாட்டார். வீட்டில் சன் டிவி வராட்டினா ஜாதகத்தை தூக்கிட்டு போயிடுவார், அந்த டிவி வராட்டினா ஜாதகத்தை. அப்போ என்னன்னா செல்ஃபோன் ஒர்க் ஆகலையா? நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, சார் 2 நாளாக பைக்கில் ஆயில் ஒழுகிக்கிட்டே இருக்குது சார்னு ஃபோன் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. ஏதாச்சும் இப்போ தோஷம் இருக்கா பாருங்கன்றவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் என்ன? இது மூட நம்பிக்கையா அல்லது தேவையா அல்லது ஜாதகமே பார்க்காம வாழ முடியுமா? ஜாதகம் இல்லாதவனுக்கு வாழ்க்கை இருக்கா? கைரேகையை நான் நம்புவதில்லை. ஏன் அப்படின்னா கை இல்லாதவனுக்கும் வாழ்க்கை இருக்குது. அப்போ இப்போ கைரேகையினால் ஒருத்தனுக்கு வாழ்க்கை அமையுது அப்படிங்கிறத யாரும் சொல்லலை. சரியாக புரிஞ்சுக்குங்க. கைரேகை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கண்டறிவதற்கான ஒரு கருவி. அதுபோலவே ஜாதகம் என்பது உங்கள் லைஃப் எப்படி போக போகுது அப்படின்னு உங்களுக்கும் எனக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கருவியை தவிர, ஜாதகம் இருந்தால் தான் உங்களுக்கு வாழ்க்கை, ஜாதகம் கிழிச்சு போட்டால் உங்கள் வாழ்க்கையெல்லாம் 0 ஆயிடுச்சு, ஜாதகத்தை பார்த்தா உங்கள் வாழ்க்கை ஓடுது, இல்லை. ஜாதகம் என்பது உங்கள் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சப்ஜெக்ட் தானே தவிர, அப்போ எப்பெல்லாம் சார் இதை பார்க்குறது அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்தவுடன் ஜாதகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சார் என்ன சார் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலே நாங்கள் பார்த்துடுறோமே, இப்போ தான் அங்கே வளகாப்பு நடந்துச்சு, உடனே ஒரு ஜோசியரை பார்க்குறோம், என்னைக்குன்னு கேட்குறோம், டாக்டர்கிட்ட போகிறோம், டெலிவரி டைம் 10 டைம் எழுதி வாங்குகிறோம். 10 டைம் இன்னைக்கு, அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம், ஒரு 5 நாளைக்குள்ளே, 2 நாளைக்குள்ளே, காலையில் விட்டு 9, 10, 12 இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-15 மணி நேரம் எழுதி வாங்கிட்டு அதை போய் ஜோசியர்கிட்ட கொடுத்தாலும் நாங்கள் எழுதி வாங்குறோம். நீங்கள் என்ன குழந்தை பிறக்கிறப்ப பார்க்குறாங்க, பிறக்கிறதுக்கு முன்னால் வயிற்றில் இருக்கும்போதே பிளான்லாம் பண்ணிடுறோமே சார் அப்படின்னா, அது உங்களுடைய புரியாமை, அறியாமை, அவ்வளோதானே தவிர வேற ஒன்றும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இங்கேருந்து நான் டி நகர் போகணும், நடந்து போனால் செலவு மிச்சம். இதே இது ஆட்டோவுக்கு பின்னால் ஓடணும்னா ஒரு 150 ரூபா மிச்சம், காருக்கு பின்னால் ஓடணும் 500 ரூபா மிச்சம்ன்ற கணக்கு தான் நீங்கள் ஓடுறது. எப்படினாலும் நடந்து தான் போக போகிறோன்றது மாதிரி விதி தான். நீங்கள் எவ்வளோ முன்னால் எடுத்தாலும் எவ்வளோ பின்னால் எடுத்தாலும் உங்கள் விதி மாறாது. ஏன்னா அந்த குழந்தை உங்களோட குழந்தை இல்லையா? சரியாக புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கும் உங்கள் கணவனுக்குமோ, உங்களுக்கும் அல்லது உங்கள் மனைவிக்குமோ தான் அந்த குழந்தை பிறக்க போகுது. நீங்கள் என்ன தலகலாக நின்று டைம் மாற்றி எடுத்தாலும் அது உங்கள் பிள்ளை தானே, உங்கள் வாழ்க்கையோட ஒத்துத்தானே அந்த குழந்தை இருக்கும். அதை புரிஞ்சுக்குங்க ஒன்று. அதுக்கப்புறமா இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால் எழுதுறது, குழந்தை பிறந்தோடனே பார்க்குறது, இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. எப்போ தேவை சார் அப்படின்னா, குழந்தைக்கு பேசுகிறதுலையோ பார்க்குறதுலையோ கேட்குறதுலையோ ஏதோ ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் எடுக்கிறீங்க, டாக்டர் தெரப்பி கொடுக்குறாரு. இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் இருக்குது. எப்போ உறுத்தல் இருக்குது அப்படின்னா, எங்கள் சித்தப்பா பையனுக்கும் இதே மாதிரி தான் சார் ஆட்டிசம், எங்கள் மாமாவுக்கும் இதே மாதிரியே ரொம்ப நாள் வீட்டிலே இருந்தார், அவர் கொஞ்சம் மூளை சரியில்லாமல் இருக்குது,
இப்படின்ற மாதிரி ஜெனட்டிக்கான ஒரு ரீசன், ஃபேமிலி ஹிஸ்ட்ரிக்குள்ளேயும் இப்போ நீங்கள் என்ன நோய்க்காக பயப்படுறீங்களோ உங்கள் குழந்தைக்கு, அதே பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்தில் 4-5 இடத்துல இருக்குன்னா கண்டிப்பாக டாக்டர் தான் பார்க்கணும். அது சைடு ஒப்பீனியனாக ஒரு ஜோசியர்கிட்ட போய், சார் இதில் வந்து எதுவும் குறைபாடுகள் இருக்கிற மாதிரி தெரியுதா, அப்படி இருந்தால் அது எப்போ சரியாகும், அதுக்கான ட்ரீட்மெண்ட் கிடைக்குமான்றத வரைக்கும் பார்க்கலாம். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அவர்கிட்ட காசு கொடுத்துட்டோன்றதுக்காக இவருக்கு எப்போ கல்யாணம் ஆகும், 3 வயசில் உட்காந்து இவருக்கு எப்போ கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆனால் குழந்தை பிறக்குமா, குழந்தை நல்லா இருக்குமா, வரக்கூடிய வீட்டில் எத்தனை மாமியார் எத்தனை நாத்தனார் இருக்காங்க, இந்த கதையெல்லாம் கேட்கக்கூடாது. சரியாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம எதுக்காக ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளுக்கு இருக்க பயத்தை போக்கிக் கொள்வதற்காகத்தான் ஜாதகம் பார்க்குறோமே தவிர, புதுசாக இல்லாத ஒன்றை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரதுக்கு ஜோசியம் பார்க்கல. சரியாக புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு ஜாதகத்தை எப்போது பார்க்கணும்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவுகள் எடுப்பதில் சிக்கல்கள், அல்லது உங்கள் பையனுடைய உங்கள் குழந்தையினுடைய உடல் நலத்தில் ஏதோ சிக்கல் இருக்குது, எல்லாத்தையும் கடந்து ஒரு பயம் இருக்குது, இது சரியாயிருமா ஆகாதான்ற, நான் டாக்டர்கிட்ட போகிறேன் சார், தெரப்பி எடுத்துக்கிறேன் சார், ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிறேன் சார், ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்குது, ஒரு பயமாக இருக்குது லைஃப் அப்படின்றப்போ ஒரு ஜோசியரை பார்த்து பார்க்கலாம். அந்த ஜோசியரும் தோஷம் இருக்குது, ஒரு பரிகாரம் செய்யணுன்னாருன்னா அந்த ஜோசியரை விட்டுட்டு வேறு ஜோசியருக்கு போயிடுறது பெட்டர். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை எந்த ஒரு செயல்பாடுகளினாலும் மாற்ற முடியாது சார். அப்புறம் இறைவனை கும்பிட்றது, கடவுள், அது உங்கள் நம்பிக்கை, அதுக்கு இன்னொரு ஜோசியரை நீங்கள் நாட தேவையில்லை. உங்களுக்கு இறை பக்தி மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும்னு நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஜோசியம் பார்த்தா மாற்றணும்னு அவசியம் இல்லையே. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியுது இல்லையா, நேராக கோயிலுக்கு போய் இறைவன்ட்ட மன்றாடுங்க, ஐயா இந்த பிரச்சனை எனக்கு இருக்குன்ற மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது, வராமல் பாதுகாத்துக்குன்னு சொல்லலாம் இல்லையா. அதனால் ஒரு ஜோசிக்காரனை பார்த்து ஜோசியம் சொல்லக்கூடிய கோயிலுக்கு போகிறது அது தேவையில்லை. சரியாக புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பு இது சிக்கிக்குவோமோன்ற ஒரு பயம் வரும்போது அந்த சிக்கல் இருக்குதா இல்லையான்னு ஒரு ஜாதகரை பார்த்து ஒரு ஜோசியரை பார்த்து கண்டறியலாம். அதுக்கடுத்து அப்படியே வளர்ந்து வராரு, ஒரு 10வது ரேஞ்சு வரும்போது அவர் அடுத்து என்ன செய்ய போகிறார், ஒருவேளை நாங்கள் பார்க்காட்டினா தப்பான ஒரு ரூட்டுக்குள்ளே போயிடுவோமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் ஜோசியம் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அவருக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை கிடைக்குமா இல்லையா, நீங்கள் ஜோசியம் பார்த்தாலும் பார்க்காட்டினாலும் அவர் விதி தானே. அதனால் அவருடைய விதி அப்படியே தான் போகும். நம்ம முன்கூட்டி அனுமானிப்பதால் என்ன இதுனா நம்ம பயம் இல்லாமல் போகலாம். அப்போ 10th முடிக்கிறாரு, 10th முடித்த உடனே சார் இவர் என்ன குரூப் எடுக்கலாம், இவர் என்ன மாதிரி ஒரு ஃபீல்டுக்குள்ளே இவர் போக போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஜோசியம் பார்க்கலாம். அவர் சார் நான் டாக்டர் தான் படிக்கணும், ஜாதகத்தில் இருக்கா சார், கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஏதாச்சும் ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, ஊரில் போய் பூரா டாக்டர் ஆயிடலாம்ல, பரிகாரம் செஞ்சுட்டு அந்த ஜோசிக்காரன் மகனும் டாக்டர் ஆயிடலாம்ல. அது முடியாது. உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள், இருந்தால் அதுக்கு முயற்சி எடுங்க. இல்லாட்டினா இயற்கையாகவே உங்கள் பையன் என்ன செய்வார், அப்பா நான் ஏஐ படிக்க போகிறேன்னு சொல்லுவார். சரியாக புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா நான் சிஏ படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த ஜாதகத்தில் அதுக்கான கிரகங்கள் இருக்கானா, ஆமாம் இருக்குன்னா நீங்கள் கரெக்டாக அந்த 11th 12th அந்த குரூப் எடுக்கலாம். சார் இப்படியே போயிருக்கும்போது இந்த பெண்களுக்கு நீங்கள் சொல்கிறது சரி தான், 11th 12th வரைக்கும். இந்த 8வது 9வது படிக்கிறவே பெண்கள் ருதுவாகிறாங்களே சார், குழந்தை வயசுக்கு வந்துடுது, அதுக்கு எதுவும் ஜாதகம் எழுதணுமா, அதனால ஏதாச்சும் மாறுமா? ஒரு பெண்ணினுடைய விதி. ஏன் அந்த ருது ஜாதகங்கள் எழுதுனாங்க அப்படின்னா, பொதுவாக பெண்களுக்கு ஜாதகங்கள் எழுதுவதில்லை. ஏன்னா அந்த குழந்தை பிறக்கிறதே பத்திரமா தெரியாமல் நிறைய பிரச்சனைகளோடு தான் அந்த குழந்தை வளர்ந்து வருது. அப்போ பெண்ணுக்கு ஜாதகம் இல்லாத போது அது ருதுவான ஜாதகத்தை கல்யாணத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா இந்த பெண்ணுடைய ஜாதகம் கண்டுபிடிக்கிறத இந்த கல்யாணம் பண்ணும் பொழுது இந்த பெண் எப்போ ருதுவானா, இந்த பெண்ணினுடைய ருது காலங்கள் இந்த பெண் கருத்தரிக்கிறதுக்கு சந்ததி விருத்திக்கு சரியானதான் கண்டறிகிறதுக்கு சில முறைகள் இருந்துச்சு. அதுக்காக ருது ஜாதகம் எழுதினாலே தவிர எழுதாதீங்கன்னு சொல்ல, சும்மா ஒரு டயத்தை போட்டு ஒரு ஜாதகத்துக்கு பேக் சைடில் கட்டம் போட்டு எழுதி தர போகிறாங்க தானே. ஆனால் அது இப்போ யாரும் பார்க்குறது இல்லை. ருதுவாகிறது ஜாதகம் எழுதணுமா அல்லது ருதுவான ஜாதகம் பேசுவானா, அது ஒன்றும் பேசாது. பிறந்த ஜாதகம் இருக்கு இல்லையா, அதுதான் கண்டறிய போகிறோம். அப்படி இல்லாதவங்களுக்கு ருது ஜாதகத்தை வச்சு பார்க்குறாங்களே தவிர ருது ஜாதகத்தில் எல்லாமே தெரியாது. அப்பையும் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு குல வழக்கம், கிராம வழக்கங்கள் இருந்துச்சுன்னா அதை பண்ணுறதுல தப்பு இல்லை. ஏன்னா நாளைக்கு உங்கள் பொண்ணு ஃபியூச்சரில் வேற ஒருத்தவங்களை திருமணம் பண்ணிக்கு போகும்போது ருது ஜாதகம் இருந்தால் கேட்டாங்கன்னா கொடுக்குறதுல தப்பு இல்லை. அதுக்கு நீங்கள் எழுதி வச்சுக்கலாமே தவிர ஓடி போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சார் இன்றைக்கி ருதுவானாங்க, செவ்வாய்க்கிழமை ருதுவானாங்க, வெள்ளிக்கிழமை ருதுவானாங்கன்னா நீங்கள் புக் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா 7 நாள் ருதுவானதுக்கும் தப்பாக எழுதி வச்சுருப்போம் அசிங்கமாக. அதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. ருதுவானதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ருதுவானது அப்படிங்கிறது காலத்தை குறித்து வைக்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா கட்டம் போட்டு வைப்பாங்க. அதுக்கு இப்போ என்ன செய்கிறாங்க நிறைய பேர், ருதுவான அன்னைக்கு அந்த காலண்டர் பேப்பர் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து பசை போட்டு ஜாதகத்துக்கு பேக் சைடு ஒட்டிடுறாங்க. இது ஈஸி இல்லையா? அந்த தேதி அந்த ஷீட் இருக்கு இல்லைங்களா, இத்தனாம் தேதி இத்தனாவது வருஷம் எழுதிருக்கு இல்லைங்களா, அந்த காலண்டர் ஷீட்டு அதை கிழிச்சு ஒட்டி வச்சிட வேண்டியதான். அதை ஒட்டி வச்சுட்டு முடிஞ்சால் ஒரு ஜாதகத்தை எழுதி வச்சுங்க, தப்பு இல்லையா, அவ்வளோதானே தவிர வேற ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து திருமணம் நடக்கும் பொழுது அல்லது திருமணம் தாமதமாகும் பொழுது, வேலை தாமதமாகும் பொழுது, வெளிநாட்டுக்கு போகும் பொழுது, இது மாதிரி வாழ்க்கையில் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது ஜாதகத்தை பார்க்கலாம். அதுவும் ஜாதகத்தை பார்த்து ஜோசியருடைய ஆலோசனை எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க இல்லையா, ஆல்ரெடி நம்ம இந்த ஊருக்கு போகலாம், இந்த தொழிலுக்கு போகலாம், இந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கலாம், இப்படி நம்ம லைஃப்பில் டிசைன் ஆகணும், உங்களுக்குள்ள ஒரு ப்ரீ பிளான் இருக்கும். அந்த ப்ரீ பிளான்
நம்ம சரியாக எடுத்திருக்கோமா, இது எங்கேயும் போய் சிக்கலாயிருமா அப்படின்றதுக்கு என்ன செய்யலாம், ஜாதகத்தை கொடுத்து ஒரு பார்வை பார்க்குறது. அவர் என்ன சொல்கிறாரு, சார் நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 30 லட்ச ரூபா பணம் போடலான்னு இருக்கேன். ஜாதகத்தை பார்க்குறாரு, சார் செவ்வாய் வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கேன் சார், செவ்வாய் வக்கரமாக இருக்குது, அல்லது செவ்வாய் பரிவர்த்தனையாக இருக்குது, அல்லது செவ்வாய் விளிம்பில் இருக்குது, அல்லது செவ்வாய் வந்து தனது ராசியில் ஆட்சி ராசியில் இருக்குது, இல்லைனா உச்சமோ நிசமாக இருக்குது, இல்லைனா உபய ராசிகள் 4 காரணம் இருக்குது செவ்வாய் அப்படின்னா பார்த்த உடனே இந்த ஜாதகம் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டிங்கன்னா மொத்தமும் போயிருமே சார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், நான் ஏற்கனவே ஒரு முடிவு வச்சுருந்தேன், இந்த ஆள் ஒன்று சொல்கிறார், இவர் நம்ப வேணாம்னு சொல்லி இன்னொரு ஜோசிக்காரரை பார்க்க போவீங்க இல்லையா, அப்படி இல்லை. சில விஷயங்கள் நீங்கள் முடிவு எடுத்திருந்தாலும் சில இழப்புகள் வரும்ன்றதை முன்கூட்டி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா அந்த முடிவுலேருந்து பேக் அடிக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த முடிவை ஸ்லோ பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போ 30 லட்சம் அப்படிங்கிறத 30,000 மாற்றி இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதில் லாஸ் ஆச்சுன்னா அப்படியே விட்டு வந்துடலாம். அப்போ லாஸுங்கிறது லாஸு தான். இது எவ்வளோ வேல்யூ எவ்வளோ அதிகமாக போகுது கம்மியாக போகுதுன்றது உங்களுடைய முடிவுகளுக்குள்ளே இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஜோசியரை பார்ப்பது எதற்குன்னா உங்களுடைய முடிவு இருக்கும், அந்த முடிவை தீர்க்கமாக எடுக்கணுன்ற ஒரு முடிவுக்கு வருவீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். நீங்கள் தோத்தாலும் ஜெயித்தாலும் அது உங்கள் விதி தான். ஒருவேளை நான் வந்து ஒரு ஜோசியரை பார்த்தோன்னே ஜெயிச்சிருவேனா, அல்லது ஒரு ஜோசியரை பார்த்தோன்னே தோற்றுருவேனா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் உங்கள் விதி தானே. எவ்வளோ பெரிய ஜோசியரை பார்த்தாலும் உங்கள் விதியை மாறாது. அப்போ நான் எடுத்துக்கக்கூடிய முடிவில் நான் தைரியமாக செல்லலாமா வேணாமான்னு உங்களுக்குள்ள ஆசிலேஷன்னு சொல்லுவாங்க. அந்த ஆசிலேஷனை போக்குவதற்காக ஜோசியரை போய் பார்க்கலாம். எப்போல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது, யாராச்சும் ஒருத்தவங்க ஐடியா கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்ப ஜோசியரை பார்க்கலாம். வாழவே முடியல, ஏதாச்சும் செஞ்சுக்கலான்னு தோணுது, யார்கிட்ட போய் பேசுகிறது அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா, அப்போ ஒரு ஜோசியரை பார்க்கலாம். இப்போ எப்போல்லாம் வந்து உங்களை சுற்றி இருக்கிறவர்களாலேயோ அல்லது உங்களாலேயோ உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை அனுமானிக்கவோ தீர்மானிக்கவோ அல்லது முடிவு செய்யவோ முடியலை அப்படிங்கிற கூடிய சுச்சுவேஷனில் யாராச்சும் ஒருத்தவங்க கைட் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறப்ப ஜோசியரை பார்க்கலாம். மற்றபடி நான் எதை செஞ்சாலும் ஜோசியம். இப்போ நேற்று ஒருத்தர் ஜாதகம் பார்க்குறாரு, திடீர்னு ஃபோன் பண்ணுறாரு, சார் என் பையன் வந்து நேற்று ஸ்கூல் திறந்துட்டாங்க, ஸ்கூலுக்கு இன்றைக்கி அனுப்பலாமா 2 நாள் கழிச்சு அனுப்பலாமான்னு கேட்குறாரு. இது எவ்வளோ பெரிய டுபா கொடுத்தானு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய அறிவு எவ்வளோ வேலை பார்க்குது பாருங்கள். எல்லாத்துக்கும் ஸ்கூல் திறக்குது, இவர் என்ன நாளைக்கு என்ன கலெக்டருக்கா படிக்க போகிறார், 2வது படிக்கிறான் அந்த பையன், திறந்து விட்டால் ஸ்கூலுக்கு போனால் போக வேண்டியதானே. அப்போ அவருடைய மூட நம்பிக்கை எந்த அளவுக்கு போய் நிற்கிது பாருங்கள். அப்போ ஜோசியத்தை எதிர்மறைக்கு பயன்படுத்தணும்னா லைஃப்பில் என்னைக்காச்சும் ஒரு நாள் சிக்கல் வரும்போது ஜோசியரை பார்க்கணுமே தவிர, ஸ்கூலில் திறந்தால் ஊரே போகுது, இவர் பையன் மட்டும் என்னத்தை கலெக்டராக படிக்க போகிறார் அப்படின்ற மாதிரி ரொம்ப தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள ஜோசியத்தை நுழைக்கக்கூடாது. எனவே ஜோசியம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவை இருக்க வேண்டும், குழப்பம் இருக்க வேண்டும். குழப்பம் இல்லாத போது சும்மா தானே இருக்கிறோம், 500 தானே வாங்குறான், 2000 தானே வாங்குறான், 200 தானே வாங்குறான், 10 ரூபா தானே வாங்குறான்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு பொழுது போகாமல் சரி சொல்லுங்கள் எங்கள் வாழ்க்கையை பற்றின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மொத்தத்துக்கு நிர்மூலமாகிடும். ஏன்னா அவன் சொல்கிறது ஒன்று, நீங்கள் சொல்கிறது ஒன்று, தோஷம் இதுன்னு சொல்லி குழப்பி விட்டு நீங்களும் வீணாக போயிடுவீங்க. அதனால் ஜோதிடம் என்பது உங்கள் வாழ்க்கையில் எங்கேயாவது இடத்துல சிக்கிக்குவீங்க, மீளவே முடியாத மாதிரி ஒரு சிக்கல் இருக்கும். அந்த சிக்கல்லேருந்து எப்போ வெளியே வருவீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் ஜோசியம் பாருங்கள், மற்ற எதற்கும் ஜோசியம் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. மீண்டும் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜநாடி காப்பா.